ஐயா பெரியவர் கிருஷ்ணசுவாமி அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். மூத்த ஒரு அரசியல் தலைவர், மிக எளிமையானவர். எனக்கு எந்த கட்சியில போய் கேட்டாலும் அவரா ரொம்ப நல்லவர், யாரையும் திட்டமாட்டார், யாருமே தப்பா பேச மாட்டார், யாரும் திட்ட மாட்டாரு. அவருடைய இயற்கை இயல்பு அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவரை போய் ஒரு குடும்பத்தை பத்தி சொன்னாருன்னா அந்த குடும்பத்தினுடைய அப்பா, அவங்க தாத்தா, அவங்க கொள்ளு தாத்தா, அது எல்லாமே அந்த ஹிஸ்டரி ரூட்ஸ் சொல்லுவாங்களா, அந்த ரூட்ஸ் யார் யார் எந்த ஊர்ல இருக்கா எப்படி இருக்கு இன்னைக்கு கேட்டா சொல்லுவார். அவர் ஒரு என்சைக்ளோபீடியா. அது ஆச்சரியமா எங்களுக்கு எல்லாம் இருக்கும். நான் காலையில பார்த்தா சாயங்காலமே மறந்துடுவேன் இந்த முகத்தை. ஆனா அவரு எவ்வளவு பார்த்து அதெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட். அதெல்லாம் அவருக்கு எங்களுடைய நன்றி. நன்றினா உங்க பொண்ணு கொடுத்ததுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கும் நன்றி. ஐயா விஸ்வநாதன் அவர்களும் ஐயா கிருஷ்ணசுவாமி அவர்களும் நெருங்கிய நண்பர்கள், வகுப்பு தோழர்கள். பிறகு அரசியல் கட்சி, வெவ்வேறு கட்சிகள், திமுகவில் ஐயா விஸ்வநாதன் அவர்களும், காங்கிரஸில் ஐயா கிருஷ்ணசுவாமி அவர்களும் 67 வந்தவாசி தொகுதியிலே போட்டிட்டார்கள். ஆனா 2 பேரும் பேசினாங்க. வந்து யாரு ஜெயிச்சான்னு சொன்னாங்களா? ஐயா விஸ்வநாதன் அவர்கள் வெற்றி பெற்றார் இந்த தேர்தலில். ஆனாலும் அந்த நட்பு, அவர் சொன்ன அந்த அரசியல் கலாச்சாரம் வேகமா நடக்கிறது. அந்த தேர்தல் காலத்தில் 2 பேரும் நின்று பேசி, இப்பெல்லாம் அது பண்ண முடியுமா, பேச முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு கலாச்சாரமே இல்லை. இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரம். இப்ப இருக்கிற கலாச்சாரம்னா 2 பேரும் உட்காந்து பேசினாங்கன்னா ஓஹோ காசு வாங்கிட்டான்டாவா இதுதான் பேசுவாங்க. அப்படி ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் இங்கே அரசியல் சூழல் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.